டே வெள்ளச்சட்டை, இன்னைக்கு என்னடா வீடியோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இன்னைக்கு என் தம்பி மகனும் நானும் பக்கத்தூர் கோவிலில் அன்னதானம் போடுறாங்க. இன்னைக்கு 38வது நாளுங்க. அதான் சாப்பிட போகிறேன். எந்த ஊர் தானே பார்க்குறீங்க? முருகானந்தபுரம் வாங்க, தினமும் சாப்பிட்டு போங்க. நான் உங்கள் SMKD. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் தம்பி மகனும் நானும் அன்னதானம் சாப்பிட நடந்து போயிட்டு இருந்தோம். அறிவன் தான் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். முருகானந்தபுரம் சீனிவாச பெருமாள் கோயில்கிட்ட நிறுத்து மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன். சாமி பூஜை பண்ணிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு வீடியோ பிடிச்சிட்டு சீனிவாச பெருமாள் கோவில் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டுங்க. முருகானந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா 100 வீட்டு பங்காளிகளின் கோவில் கும்பாபிஷேக அன்னதான விழாங்க. கும்பாபிஷேக வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நான் வீடியோ போடலைங்க. அன்னதான வீடியோ போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு போட வந்தேன். கோவிந்தா கோவிந்தா சொல்லும் நாமம் சொல்லிட்டு என் மச்சானும் உங்களுக்கு ஒரு ஆய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போன இடம் பார்த்தீங்கன்னா முருகானந்தபுரம் சீனிவாச பெருமாள் கோவில் அன்னதானம் போடும் இடத்துக்கு தான் போனேங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே சாப்பாடு போடுவாங்க. இப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30க்கே போடுறாங்க. அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா தலவாழை இலை போட்டு சமபந்தி விருந்துங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு போடுறாங்க. பாகுபாடு இல்லைங்க, அனைவருக்கும் ஒரே மாதிரி கவனிப்புங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று மாலை எடுத்த வீடியோங்க. 38வது நாள் அன்னதானங்க என சொல்லி ஒரு நாளைக்கு 3 வீட்டார் வீதம் மொத்தம் 48 நாளும் அன்னதானம் சொன்னாங்க. இன்னும் 10 நாள் இருக்கு, போயிட்டு சாப்பிட்டு வாங்க. இன்று ஒரு தகவல்ல பார்த்தீங்கன்னா அன்னதானம் என்பது பசித்தோருக்கு உணவளிக்கும் மிக சிறந்த தர்மமாகும். இது பாவங்களை போக்கி புண்ணியத்தை அளித்து ஜாதக தோஷங்களை குறைத்து கல்வியும் ஞானமும் பெருக வழிவகுக்கிறது. வறுமையை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக்குது. பரம்பரையாக செய்த பாவங்களையும் கர்ம வினைகளையும் நீக்குதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.